வணக்கம் நண்பர்களே. விஜய் சென்ட்ரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட உள்ளது. இந்த அறிவிப்பு தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. செய்தித்தாள் செய்தி. கடைசியாக உலக தமிழ் மாநாடு 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்றது. தற்போது மீண்டும் உலகம் முழுவதும் உள்ள தமிழறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகள் பங்கேற்கும் வகையில் புதிய மாநாட்டை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, உலகத் தமிழர்களின் ஒற்றுமை மற்றும் தமிழின் சர்வதேச வளர்ச்சி ஆகியவற்றை முன்னிறுத்துவதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியான குறி. விஜய் தொடர்பாக தமிழ் மொழி மற்றும் தமிழர் அடையாளம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்து வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் நிலைப்பாடுகளும் இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இருப்பினும் மாநாட்டில் அவர் பங்கேற்பார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. கிளாப்பர் போர்டு நிறைவு. உலக தமிழ் மாநாடு குறித்த அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் போது உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்தை பதிவு செய்யுங்கள். மேலும் விஜய் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டில் சந்திப்போம்.